அட்டவணை முறையில் வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து பூலியன் பாஸ்டுலேட்ஸ் அண்ட் தியரம்ஸ், இதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கார்னாக் மேப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அட்டவணை முறை, அதாவது டேபுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இந்த டேபுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. F is equal to sigma m of 1 4 7 6 7 8 10. இதெல்லாம் வந்து நம்பர்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது வந்து ஒரு டிசைனோட அவுட்புட்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சினாரியோ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சர்க்கியூட்ஸ் வந்து வரைவோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் இருந்தால் சௌரியமாக இருக்கும். ஏன்னா வந்து ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணுறது மூலியமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதே சிஸ்டத்தோட எஃபிஷியன்சியை நம்ம ரெடியூஸ்டு குறைவான காம்போனண்ட்ல வந்து நம்ம வந்து அதே எஃபிஷியன்சி வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ மெயின் எய்ம் ஆஃப் அந்த மினிமைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷனோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, நமக்கு வந்து குறைஞ்ச காம்போனண்ட்டு, அதே மாதிரி வந்து காஸ்ட்டு, டிசைனிங் காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அதே சமயத்தில் வந்து எஃபிஷியன்சி, அதாவது அதோட தரம் வந்து அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற அது சதவீதம் அதே எஃபிஷியன்சியோட நம்ம வந்து சேம் திங்கை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து யூஸ் ஆகும். அது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் டிசைன் சைடு போகும்போது அந்த ரிடக்ஷன் ஆஃப் ஈக்குவேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. அது ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் இதை சொல்லியிருக்கிறோம், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மின் டேர்மாக எழுதிக்கணும். மின் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் வந்து 15. ஸோ அந்த 15 அப்படிங்கிற அவசியம் நம்ம இந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து 4 வேரியபிள்ஸாக வந்து எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா 1 அப்படின்னா 8421 கோடிங் முறைப்படி 1 அப்படிங்கிறது வந்து 0001 எழுதலாம். அதே மாதிரி 2 வந்து 0010 எழுதலாம். 3 வந்து 0011 எழுதலாம். 2 + 1 3. ஸோ இந்த முறையில் வந்து நம்ம எழுதணும்னா 1 வந்து 0001 வரும், 4 வந்து 0100 வரும், 6 வந்து 0110 வரும். இதே மாதிரி வந்து எல்லா நம்பரையும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த 8421 முறைமைப்படி எழுதிக்கோங்க. அது வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா மின் டேர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மின் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னீங்கன்னா 0001 இதுலலாம் வந்து 1 வந்து எத்தனை வாட்டி வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து 1 வந்து ஒரு வாட்டி வருது. ஸோ இதுலேயும் வந்து 1 ஒரு வாட்டி வருது, இதுலேயும் 1 வந்து ஒரு வாட்டி வருது. ஸோ இது எல்லாமே வந்து மொத்தம் எத்தனை 1 வருது அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இதில் ஒரு வாட்டி வர வாசி. இந்த 3ஐயும் வந்து நான் என்ன பிரிச்சுக்கிறேன், ஒரு குரூப் ஆக்கிக்கிறேன். அதே மாதிரி 2 நம்பர் ஆஃப் ஒன்ஸ், ரெண்டு முறை 1 வரா மாதிரி என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்த்து அதுவும் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து 3 நம்பர் ஆஃப் 1 வந்து எதெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதையும் வந்து 3 டைம் வந்து வரா மாதிரி அதுவும் ஒரு குரூப். அதாவது வந்து ஒரு வாட்டி நம்பர் ஆஃப் 1 வந்து ஒரு வாட்டி, நம்பர் ஆஃப் 1 வந்து 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் அமையுதோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஒரு குரூப்போட இன்னொரு குரூப்பை வந்து நம்ம ஒப்பிட போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0001, அதையும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 0001, 0110 இது ரெண்டையும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் பாருங்க 00 காமனாக இருக்குது, 01 மாறுது, 01 மாறுது, 10 மாறுது. இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 2 நம்பருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து நம்மளால ப்ராப்பராக கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 0001ஐயும் 0110வும் கம்பேர் ஆகலை. ஸோ சிமிலர்லி 0001ஐயும் 010வையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா 0001,
1010 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இந்த நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இந்த நம்பர் சேமாக இருக்கு, இந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கணும். அதனால இதுவும் நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியாது. சிமிலர்லி 0001ஐயும் 1100ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதையும் நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால இந்த ஒன்று வந்து எதோடையுமே நம்மளால, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பையும் இந்த ரெண்டாவது இதையும் தான் ஒப்பிடணும். 1 3 கம்பேர் பண்ண முடியாது, 1 4 கம்பேர் பண்ண முடியாது. 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணலாம், 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணலாம், 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ 0001ஐயும் 1100ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வராது. ஸோ இந்த ஒன்று வந்து எதோடையும் கம்பேர் ஆகாம தனிச்சு இருக்குது. அதனால அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டார் மார்க் போட்டு தனியா வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது மீதி எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கிறோம், 0100 எடுத்துக்கிறோம். அதோட வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 0110 கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவலாக இருக்கு, செகண்ட் நம்பரும் ஈக்குவலாக இருக்கு, 001100. ஃபோர்த் நம்பரும் ஈக்குவலாக இருக்கு, ஒரே ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசப்படுது. ஸோ அதனால என்ன பண்றோம், 01 அந்த வித்தியாசப்படுற நம்பரை மட்டும் டேஷ் போட்டுக்கிறோம், மீதியை வந்து 0ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதான் இதோட ஆன்சர். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஸோ 46 அதோட ஆன்சர் வந்து என்னன்னா 01-0 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒன்றையும் எடுத்து கம்பேர் பண்ணணும். அடுத்தது 4ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4-10 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0100 1010 கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, இதுவும் வித்தியாசப்படுது. 0 இங்க 1 1 0. அப்ப இது வந்து கம்பேர் நம்மளால பண்ண முடியாது. அப்புறம் 4ஐயும் 12ஐயும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. 4-12 கம்பேர் பண்ணீங்கன்னா 0100 1100 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, -100 வரும். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்க இங்கே கம்பேர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டிக் மார்க் போட்டுக்கோங்க. 4ம் 10ம் கம்பேர் ஆயிருச்சு, 4ம் 12ம் கம்பேர் ஆயிருச்சு. அதே போல அடுத்தது 8ஐயும் 6ஐயும் கம்பேர் பண்ணுங்க. எப்பயுமே வந்து 8 வந்து அதிகமான நம்பரா இருக்கு, 6 வந்து கம்மியான நம்பரா இருக்கு, கம்பேர் ஆகாது. கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேயா, ஸோ கம்பேர் ஆகாது. 8ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணுங்க, 8ஐயும் 12ஐயும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் ஆயிருச்சுன்னா ரைட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்னென்ன கம்பேர் ஆயிருக்கு, 4-6 கம்பேர் ஆயிருச்சு, 4-12 கம்பேர் ஆயிருச்சு, அடுத்தது 8-10 கம்பேர் ஆயிருச்சு, 8-12ம் கம்பேர் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிருச்சு, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் ஆயிருச்சு. இப்போ அடுத்தது 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணணும். 6ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. 6-7 கம்பேர் ஆகும், 011-ன்னு வரும். எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதி காமிக்கிறேன். 0110 0111 எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் காமன். ஸோ 0111 லாஸ்ட் நம்பர் டேஷ், அதுதான் இங்கே எழுதியிருக்கு, 011-. அதே மாதிரி 6,14 10,14 12,14 இது எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு எதோட கம்பேர் ஆகுதோ, 6,7 கம்பேர் ஆயிருச்சு, அடுத்தது 6,14ம் கம்பேர் ஆயிருச்சு, அடுத்தது 10,7 கம்பேர் 10,14 கம்பேர் ஆயிருச்சு, 12,14 கம்பேர் ஆயிருச்சு. சில நம்பர்ஸ் வந்து கம்பேர் ஆகாம இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஆகுது ஏதாவது ஒரு நம்பரோட கம்பேர் ஆகணும். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டிக் மார்க் பண்ணிருங்க. இதுல 1 மட்டும்தான் இந்த 3ஓடையுமே கம்பேர் ஆகல, அதனால அதை நம்ம ஸ்டார் மார்க்கா வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா 7,15 14,15 இது மாதிரி வந்து வரும். 7,15 and 14,15 இது வந்து ஒரு செட்டு. அடுத்தது வந்து அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இப்ப நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிற இந்த குரூப், இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வரும், இது வந்து செகண்ட் குரூப் வரும், இது வந்து தேர்ட் குரூப் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 குரூப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பையும் செகண்ட் குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுல வந்து லாஸ்ட் டிஜிட்ல வந்து டேஷ் இருக்கான்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட்ல டேஷ் இல்லை, அதனால கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அடுத்தது தேர்ட் பொசிஷன்ல எங்கெங்கெல்லாம் டேஷ் இருக்குன்னு பாருங்க. இதுல தேர்ட் பொசிஷன்ல டேஷ் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா இங்க தேர்ட் பொசிஷன்ல டேஷ் இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் பொசிஷன்ல டேஷ் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ தேர்ட் பொசிஷன் டேஷ் பார்த்தீங்கன்னா 01-0 மூணாவது பொசிஷன்ல டேஷ். ரெண்டாவது குரூப்ல எங்கெங்கெல்லாம் மூணாவது பொசிஷன்ல டேஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11-0 வருது. ஸோ இங்க நம்ம எழுதுறோம் 11-0. இப்போ மாறுதான்னு பாருங்க, -1-0ன்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது
ஃபர்ஸ்ட் குரூப்பையும் செகண்ட் குரூப்லையும் இருக்கிற தேர்ட் டேஷ் பொசிஷனை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு வாட்டி இது கம்பேர் ஆயிடுச்சு. என்னென்ன கம்பேர் ஆயிருக்கு? 4, 6, 10, 14, 4, 6, 10, 14, 4, 6, 12, 14, 4, 6, 12, 14. ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த 4, 6ஐயும் 12, 14ஐயும் டிக் மார்க் போட்டுக்கிறோம். சிமிலர்லி செகண்ட் பொசிஷன்ல எங்க டேஷ் இருக்குன்னு பாருங்க. 8, 12ல வந்து செகண்ட் பொசிஷன்ல டேஷ் இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப்ல வந்து செகண்ட் பொசிஷன்ல 10, 14ல வருது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 10, 12, 14 அப்படிங்கிற குரூப் வந்து கிடைக்கும். ஸோ அதுல 8, 10, 12, 14ல பாத்தீங்கன்னா 8, 10, 12, 14 தேர்ட் பொசிஷன் டேஷ் அது போட்டு 8, 10, 12, 14ல பாத்தீங்கன்னா ஸோ 1, 0, dash 0வோட 1, 1, dash 0வை கம்பேர் பண்றீங்க. பண்ணீங்கன்னா 1, dash 0ன்னு கிடைக்கும். 1, dash 0. அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் டேஷோட இந்த பொசிஷன் டேஷையும் கம்பேர் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் டேஷ் வந்து 4, 12ல இருக்கு. இதுல வந்து 6, 14ல இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா dash 1, dash 0. ஸோ அதான் வந்து 4, 6, 12, 14. ஸோ 4, 12ங்கிறது இங்க இருக்கு, 6, 14ங்கிறது இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? dash 1, 0, 0வோட dash 1, 1, 0 ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா dash 1, dash 0ன்னு கிடைக்கும். இந்த காம்பினேஷன் வந்து என்னன்னா 4, 12, 6, 14. அதே மாதிரி 8, 10, 12, 14 எல்லாமே வந்து கம்பேர் ஆகும். ஸோ அந்த குரூப் தான் இங்கே எழுதியிருக்கோம். 8, 10, 12, 14, 4, 6, 12, 14, 8, 12, 10, 14, 4, 12, 6, 14. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் ஃபார்ம் ஆயிருக்கு, ரெண்டு நம்பர் ஃபேர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நம்ம வரும்போது 4 நம்பர் ஃபேர் ஆகுது. இதெல்லாம் நம்ம குவாடுன்னு சொல்லுவோம். கார்னாக் மேப்ல இதை வந்து நம்ம குவாட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் டேஷ்ல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பொசிஷன் டேஷ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து கிடைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொசிஷன்ல எதுவும் டேஷ் இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து யூனிக் டேர்ம்ஸா வந்து வந்துடும். கம்பேர் பண்ண முடியாத டேர்மா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 dash dash 0 வந்து 2 டைம்ஸ் வருது, 2 வாட்டி வருது இங்கேயும் இங்கேயும். ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டி நம்ம எழுதிக்கிட்டா போதும். 8, 10, 12, 14 இதே தான் இங்கேயும் ஷஃபிள் ஆயிருக்கு. அதனால இந்த நம்பர் 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா போதும். அதே மாதிரி 4, 6, 12, 14 இதையும் வந்து நம்ம ஒரு வாட்டி கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா போதும். அதே மாதிரி 6, 7, 14, 15 இதையும் வந்து நம்ம ஒரு வாட்டி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற 1 ஓகே. அப்புறம் இப்போ நம்ம புதுசாக கிடைச்சிருக்கிற குரூப் எல்லாத்தையும் வந்து ஒரு சார்ட்டா வந்து போடுறோம். அந்த சார்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பிரைம் இம்ப்ளிகேஷன் சார்ட். பிரைம் இம்ப்ளிகேஷன் சார்ட். இதுல வந்து முக்கியமா வந்து எந்தெந்த குரூப்லாம் சேர்ந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத இதுல தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போறோம். ஸோ இதுல கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து நம்ம காலமா எழுதிக்கணும். தனியாக கிடைக்கிற குரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே ரோவாக வந்து எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 1 வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. 8, 10, 12, 14னா 8, 10, 12, 14 வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. 4, 6, 12, 14னா 4, 6, 12, 14 டிக் மார்க் பண்ணிக்கோங்க. 6, 7, 14, 15னா 6, 7, 14 and 15 டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த 1க்கு இந்த இதுக்கு நேராக வந்து ஒரு டிக் மார்க் மட்டும் இருந்துச்சுன்னா அதை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4க்கு நேராக வந்து ஒரு டிக் மார்க் தான் இருக்கு, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 6க்கு கீழே 2 டிக் மார்க் இருக்கு, அதை விட்டுறலாம். 7க்கு கீழே ஒரு டிக் மார்க் தான் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கலாம். 8க்கு கீழே ஒரே ஒரு டிக் மார்க் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எதுவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தா நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து 1, 4, 7, 8 அதுக்கப்புறம் 10 ஓகே, அதுக்கப்புறம் 15. ஸோ இப்போ 1 வராவாசி அந்த 1 வந்து ஸ்டார் போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் வந்து 4 வருது. ஸோ எங்கே 4 இருக்கோ அந்த குரூப்பை வந்து ஸ்டார் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 7 இருக்கு. ஸோ 7 வந்து எங்கே இருக்கோ அதை பார்த்து இங்கே 7 வருது, ஸ்டார் பண்ணிக்கோங்க. அடுத்தது 12 எங்கே இருக்கோ ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 12 2 குரூப்பில் இருக்கு, ரெண்டுமே வந்து ஸ்டாராக இருக்க அவசியம் பிரச்சனை இல்லை. அடுத்தது 15 இருக்கு, 15 வந்து எங்கே இருக்கோ அதை ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் மார்க் பண்ணிங்கன்னா எல்லா நம்பரும் அதில் வந்துருக்கணும். 1, 8, 10, 12, 14 அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 4, 6, 12, 14 ஆல்ரெடி டிக் ஆயிடுச்சு.
அடுத்தது 6, 7, 14, 15 எல்லாமே வந்து டிக் மார்க் ஆயிடுச்சு. அப்படின்னா நமக்கு வந்து எல்லா மெம்பர்ஸும் அதில் இன்வால்வ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒன்னோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எதோடையுமே குரூப் ஆகலை. ஸோ அதோட மெயின் காம்போனன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 0, 0, 1 அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 8, 10, 12, 14க்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 1 டேஷ் டேஷ் 0 இல்லையா, 1 டேஷ் டேஷ் 0. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் 1 டேஷ் டேஷ் 0. 4, 6, 12, 14 4, 6, 12, 14 பார்த்தீங்கன்னா டேஷ் 1 டேஷ் 0 எடுத்துக்கிறோம். 6, 7, 14, 15 பார்த்தீங்கன்னா டேஷ் 1, 1 டேஷ் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 0 இதில் வந்து ஏபிசிடி போட்டுக்காங்க மேலே. நீங்கள் கொடுத்துருக்க ப்ராப்ளம் படி ஏபிசிடியா பிக்யூஆர்எஸ்ஸா WXYZடா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டிஃபால்ட்டாக ஏபிசிடி நான் போட்டுக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா 0 இருந்துச்சுன்னா பார் ஏ பார்னு போட்டுக்கணும், 1 இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்னது ஏ பார் பி பார் சி பார் டி. ஆமாம். செகண்ட் ஆன்சர் வந்து ஏ டி பார், தேர்ட் ஆன்சர் வந்து பி டி பார், ஃபோர்த் ஆன்சர் வந்து பிசி. இதான் வந்து நம்மளோட இது ஃபைனல் சொல்யூஷன். இதை வந்து நீங்கள் வந்து கார்னாக் மேப்பில் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். பிடி பார் ஏடி பார் பிசி ஏ பார் பி பார் சி பார் டி. கார்னாக் மேப்பில் சால்வ் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். கார்னாக் மேப்பில் நீங்கள் சால்வ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு வாட்டி எக்ஸாமில் எழுதும் போது உங்கள் ஆன்சரை இதோட நிறுத்தாமல் கார்னாக் மேப் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டவணை முறை ஆர் டேபுலேஷன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இது மூலியமாக நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெசிமலை வந்து மின் டேர்ம்ஸாக வந்து எழுதிக்கிறோம். 4 வேரியபிள்னா 4 வேரியபிள், 3 வேரியபிள்னா 3 வேரியபிள். அப்புறம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒன் இருக்கோ அது பேஸ் பண்ணி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் இருக்கிறது. ஒரே 1 வந்து ஒரு வாட்டி மட்டும்தான் வருது. இதுலலாம் 1 வந்து 2 வாட்டி வருது. இதில் வந்து 1 வந்து 3 வாட்டி வருது. கீழே இருக்கிறதுல 4 வாட்டி வருது. அதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப். இது ரெண்டுல ஒரு 2 நம்பருக்கு இடையில வந்து குறைஞ்சபட்ச வித்தியாசம் வந்து ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற குரூப்பாக நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேலு ஃபர்தராக வந்து இந்த டேஷ் பொசிஷனை வச்சுக்கிட்டு திருப்பியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் தேர்டு பொசிஷனில் டேஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்டு பொசிஷனில் எங்கே டேஷ் இருக்கோ ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்பாக எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் தேர்டு பொசிஷனில் டேஷ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்புக்கு பேர் வந்து குவாடு. ஏற்கனவே ஃபார்ம் ஆகிருக்கிறது பேரு, இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து குவாடுன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஃபர்தராக திருப்பியும் வந்து கம்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2வது 3வது இடத்துல டேஷ் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். அதை எல்லாத்தையும் வந்து ரோவாக எழுதிக்கணும். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் வந்து காலமாக எழுதிக்கங்க. ஒரே ஒரு டிக் மார்க் இருக்கிறத மட்டும் நீங்கள் அந்த நம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த குரூப்லலாம் அந்த நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படிங்கும் போது பிரச்சனை இல்லை. 8, 10, 12, 14ஓடையும் இது ஃபார்ம் ஆகுது. 4, 6, 12, 14ஓடையும் ஃபார்ம் ஆகுது. ரெண்டுமே குவாடுங்கிற அவசி, 4 நம்பருங்கிற அவசி. அதனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து கிடைச்சிருக்கிற அந்த யூனிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அதில் வந்து ரிசல்டண்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர்ஸை வந்து எடுத்து எழுதிக்கணும். அப்போ 0, 0, 0னா மேலே ஏபிசிடி எழுதிக்கிட்டு 1 இருக்கிற இடத்த அப்படியே வச்சுக்கோங்க. 0 வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஏ பார் பி பார் சி பார் டி, இது வந்து ஏ டி பார், இது வந்து பி டி பார், இது வந்து பிசி, இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்திருக்கிற ஆன்சரை வந்து கார்னாக் மேப்பில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து அட்டவணை முறையில் வந்து எப்படி வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இது மெத்தடாலஜி. ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. வந்து அந்த இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்த்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம கிடைச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை வந்து நம்ம எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் ஆஸ் பர் திஸ் ப்ராப்ளம்
நம்ம வந்து பிரைம் இம்ப்ளிகன்ஸ் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸுங்கிறது நமக்கு வரல. அதனால வந்து நம்ம அப்படியே நிறுத்திட்டோம். அப்படி இல்லைன்னா ரெண்டா பிரியும். அது சில சமயங்கள்ல வந்து சில ப்ராப்ளம்ஸ்ல வந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு ரெண்டா வரும். அதாவது வந்து டிபெண்டிங் குரூப்பை பொறுத்து. ஆனா இதுல வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வரல. அதனால நம்ம வந்து ஜஸ்ட் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் லாஸ்ட் வீடியோல எழுதியிருந்தோம். இப்போ வந்து அதை வந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதே ப்ராப்ளத்துல இந்த ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கார்னாக் மேப்ல வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் பேரலா பார்ப்போம். ஆன்சர் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கார்னாக் மேப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் சர்க்கியூட்டும் வரைய பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அட்வான்டேஜ் இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்து கார்னாக் மேப் 4 வேரியபிள் கார்னாக் மேப் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ரீகேப்காக ரீவார்மிங்காக இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி 2 டேபிள் நம்ம போட போகிறோம். ஒன்று வந்து வேரியபிள் அசம்ஷன் ஏ பார் பி பார், ஏ பார் பி, ஏபி, ஏபி பார். எப்படி எழுதுறோம்? 0 0 0 1 1 1 1 0. ஏன் இந்த ஷஃப்லிங்னா 1 வேரியபிள் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கணும். அதனால கார்னாக் மேப்பை வந்து கிரே கோடிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஷஃப்லிங் வந்து நமக்கு வருது. ஸோ சி பார் டி, சிடி, சிடி பார்னு எழுதிக்கிறோம். இதில் நம்பரிங் பார்த்தீங்கன்னா 0 1 2 3, அப்புறம் 4 5 6 7, அதுக்கப்புறம் 8 9 10 11, அதுக்கப்புறம் 12 13 14 15. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ பேரலா நம்ம வந்து இன்னொரு டேபிளும் வரைஞ்சிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஃபார் மேப்பிங் பர்பஸ்க்காக. ஸோ எதுக்காக நம்ம வந்து இப்படி எழுதுறோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து போட்டுக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கன்னா, நம்பர் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கிவன் ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்கோம். 1 கொடுத்துருக்க ப்ராப்ளம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க திருப்பியும். 1 4 6 7 8 10 12 14 15. ஓகே, 1 4 6 7, ஓகே, அண்ட் தென் 8 10 12 14 15 இப்படி எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா குவாட் ஏதாவது ஃபார்ம் பண்ண ஆக்டெட் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். ஃபார்ம் பண்ண முடியல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு குவாட் ஆக்கிடுவோம். ஸோ இது வந்து ஒரு குவாட் ஆகுது. அண்ட் தென் என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா இது வந்து இன்னொரு குவாட் ஆகுது, இதுவும். அதுக்கப்புறம் வேற என்ன குவாட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இதை வந்து இன்னொரு வேற ஒரு கலர்ல எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அடுத்த குவாடா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 1 வந்து எதோடையுமே மிக்ஸ் ஆகாது, அது யூனிக் நம்பர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 அப்படிங்கிற அவசி ஃபர்ஸ்ட் இந்த 1 மட்டும் நான் எழுதுறேன் ஆன்சரு. கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் அண்ட் தென் சி பார் டி ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த குவாடுக்கான ஆன்சர். இந்த குவாடு வந்து எது அப்படின்னோம்னா அதே கலரில் நான் மார்க் பண்ணுறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதுதான் வந்து அந்த குவாடு. ஸோ இந்த குவாடோட கரஸ்பாண்டிங் ரோ அண்டு கரஸ்பாண்டிங் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஏ பார் அண்ட் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து பி வரும். இதில் வந்து டி பார் அண்ட் டி கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து சி வந்துடும். ஓகே, ப்ளஸ் அடுத்தது வந்து இந்த குவாடு. ஸோ இதுக்கான இது வந்து ஜஸ்ட் ஒரு கலர் ரெப்ரசன்டேஷனுக்காக செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் தான் அந்த குவாடு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இதே தான், பட் காலம் மட்டும் மாறுது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், பி அப்படியே வந்துடும். இதில் இருக்கிறது வந்து டி பார். ஓகே, அடுத்தது ப்ளஸ் ஃபைனலாக வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு குவாட் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அந்த குவாடை வந்து அந்த கலர்லேயே ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இதுவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, ஏ வந்துடுது. ஏ அண்டு இதுக்கான ஆன்சர் வந்து டி பார். ஸோ இதான் வந்து மேலே எழுதியிருக்கிற ஆன்சர். அப்படி ஏ பார் பி பார் சி பார் டி பிசி ஏ டி பார் டி டி பார். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் எப்படி வந்து எக்ஸாமில் வந்து 10 மார்க் கரெக்டாக வாங்குறதுன்னு. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வந்து நம்ம சர்க்கியூட்டாக வரைகிறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்கோங்க, அப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் இன்வெர்ட்டர் தட் இஸ் ஏ பார். அதே மாதிரி பி போட்டுக்கோங்க, அதோட கரஸ்பாண்டிங் இன்வெர்ட்டர். அதுக்கப்புறம் சி போட்டுக்கோங்க,
அப்புறம் கரஸ்பாண்டிங் இன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் டி போட்டுக்கோங்க, அதுக்கான கரஸ்பாண்டிங் இன்வெர்ட்டர். இது வந்து பின்னாடி வந்து 4th யூனிட்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இப்படி ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து இதில் வரையலாம். ஆனால் நம்ம வந்து பின்னாடி வந்து 4th யூனிட்டுக்கு இருக்கிற வாசி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு லைன் எழுத்துக்குவோம். ஏலேருந்து ஒரு லைன், ஏ பார்லேருந்து ஒரு லைன், பிலேருந்து ஒரு லைன், பி பார்லேருந்து ஒரு லைன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிலேருந்து ஒரு லைன், சி பார்லேருந்து ஒரு லைன், டிலேருந்து ஒரு லைன், டி பார்லேருந்து ஒரு லைன், எல்லாத்துலேருந்து லைன் எழுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஏ பார், பி பார், சி பார், டி, இதுதான் நமக்கு தேவையான ஒரு கேட் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஒரு ஆண்ட் கேட் வரைஞ்சிக்குவோம். ஸோ இதில் வந்துட்டு எந்த லைன் வந்து ஏ பார்லேருந்து வருது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதான் வந்து ஏ பார் லைன். ஸோ அந்த ஏ பார் லைனை வந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏ பார், அடுத்தது இதுதான் வந்து பி பார் லைன். ஸோ இந்த பி பார் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சி பார் லைன், இது வந்துடும். அடுத்தது வந்து டி லைன். டி லைன் வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம், அப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னது, ஏ பார், பி பார், சி பார், டி, இதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசி. பிசி லைன் வந்து அதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, பி அண்ட் சி. ஸோ எந்த லைன் வந்து பிலேருந்து வருதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பி லைன். ஸோ இது வந்து ஏ லைன், இது வந்து ஏ பார் லைன், இது வந்து பி லைன், இது வந்து பி பார் லைன். ஸோ இந்த பி பார் லைன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டேப் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிலேருந்து ஒரு லைன் எம்டியாக நிற்கிது, அந்த லைனையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு ஆண்ட் கேட்டில் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி. ஓகே, அடுத்தது வந்து என்னது அப்படின்னா, இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், ஈஸியான மெத்தட், அதுவும் ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வேகா இருக்கு இல்லையா, அதனால இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்ட் கேட் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு ஆண்ட் கேட் எடுத்துக்கோங்க, மூணாவது ஒரு ஆண்ட் கேட் எடுத்துக்கோங்க, நாலாவது ஒரு ஆண்ட் கேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் 4 ஆண்ட் கேட் வேணும். ஏபிசிடிக்கு ஒரு ஆண்ட் கேட்டு, பிசிக்கு ஒரு ஆண்ட் கேட்டு, பிடிக்கு ஒரு ஆண்ட் கேட்டு, ஏடி பாருக்கு ஒரு ஆண்ட் கேட். இது எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, எல்லா அவுட்புட்டையும் எடுத்து என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆர் கேட்டுக்கு காமனாக கொடுத்துறோம். இந்த ஆர் கேட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதனால என்ன பண்றோம் அப்படின்னோம்னா ஆர் கேட்டை வந்து அப்படி காமனாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர் கேட் போட்டு அதை வந்து அவுட்புட் ஒய்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்கள் ஒர்க் ஓவர். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு டேஷ் எடுத்து ஒரு இன்டு மார்க் மட்டும் இதில் போட்டு விட்டுருங்க. ஓகே, இன்டு மார்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, இந்த இன்டு மார்க் வந்து எது எதுலலாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கிறதா அர்த்தம். ஓகே, இன்டு மார்க் போட்டு ஏன்னு போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஏ பார் கனெக்ட் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால இதை வந்து கிராஸ் பண்ணிட்டு அது கீழே வந்து ஏன்னு போட்டுருங்க. அதே மாதிரி வந்து பி பார், ஸோ அதையும் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழேயும் ஏன்னு போட்டுருங்க. சி பார் கிராஸ் பண்ணிட்டு ஏன்னு போட்டுருங்க. கிராஸ் பண்ணிட்டு இதுல வந்து டி வருது, டிங்கிற வாசி என்ன பண்ணணும் அப்படின்னா மேல இருக்கிற லைன்ல வந்து கிராஸ் பண்ணணும். இங்க கிராஸ் பண்ணிட்டு ஏன்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏங்கிறது வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்க வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதோட இன்புட் வந்து என்னது, ஏ பார், பி பார், சி பார், டி. சிமிலர்லி இன்னொன்று எடுத்துக்கோங்க, இது மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பி வந்து என்னது அப்படின்னம்னா பிசி. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, பியில் வந்து ஒரு இன்டு மார்க் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து பின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சியில் வந்து ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க, அதையும் வந்து பின்னு போட்டுக்கோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் பின்னு இருக்கோ அதெல்லாம் இதோட கனெக்ட் ஆகிட்டதா அர்த்தம். அடுத்தது வந்து என்னதுன்னா அடுத்தது வந்து என்னதுன்னா பி டி பார். பி டி பார் அப்படிங்கும் போது ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க, ஆல்ரெடி பி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதனால பி போட்டுக்கோங்க, காமா டி போட்டிங்கன்னா வந்து என்ன ஆயிரும், பி காமா டி இல்லையா. ஸோ பி டி பார். ஸோ பி டி பார் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து பி போட்டுக்கோங்க, ப்ளஸ் இந்த இடத்துல டியும் போட்டுக்கோங்க.
அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்னதுன்னா, இந்த டி பார் வந்து எங்கே இருக்கோ அதில் கிராஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு டின்னு எழுதிடும். அவ்வளோதான். ஸோ இது வந்து பிடி பார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏடி, ஏ டி பார். ஏ டி பார் அப்படிங்கும் போது ஏ வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ டி பார் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஏ பார் டின்னு ஆயிரும். ஸோ ஏ டி பார். ஸோ அதனால இங்கே வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வேணுமோ அங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஏன்னு வச்சுக்க வேணாம், இதை வந்து வேற ஏதாவது A1ன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது எல்லாமே. ஸோ A1, டின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ பார் டி, ஏ டி பார். ஓகேவா? டி பார் ஆல்ரெடி கிராஸ் ஆயிருக்கு, அதனால அது வந்து கனெக்ட் ஆகிட்டதா அர்த்தம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட். இது வந்து என்னன்னா, ப்ரோக்ராமிங் பின்னாடி வந்து FPGAs நீங்க படிக்கும் போது இப்படிதான் நீங்க ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்துடும். அந்த மெத்தடாலஜில வந்து நம்ம இங்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஜஸ்ட். ஓகேவா? இது வந்து புரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க. செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா டைரக்டா நீங்க இங்க எழுதிருங்க, ஏ பார் டி பார் சி பார் டி. டைரக்டா இன்புட் எழுதிருங்க, அவுட்புட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொன்னுல வந்து என்னது, ஏ பார் டி. அடுத்தது இன்னொரு ஆண்ட் கேட்ல வந்து பிசி, இது ஒரு இன்புட். அடுத்த இன்புட் வந்து என்னன்னா பிடி பார். இது பேசிக் சர்க்கியூட். இது நாட் ப்ரோக்ராமிங் சர்க்கியூட், இது வந்து என்னன்னா பேசிக் சர்க்கியூட். இப்படியும் நீங்க வரைஞ்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட் எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், காமனா வந்து ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுத்துரும். அவுட்புட் எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து நார்மல் சின்ன ஒரு பேசிக் சர்க்கியூட்ஸுக்கு வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து என்னதுன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக். இது வந்து எல்லாம் பின்னாடி வந்து FPGA, PLA, PLD இதெல்லாம் வந்து படிப்பீங்க. படிக்கும்போது இதுதான் அப்படிதான் நீங்க ப்ரோக்ராம். அதுக்காக தான், அந்த பேஸ்க்காக தான் அப்படி சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மெத்தட்லயும் நீங்க வரையலாம். எது வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஒரு கணக்கு நீங்க இந்த மாதிரி டேபுலேஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணும்போது ஆன்சரை வந்து அதோட நிறுத்திடாம நீங்க கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்னாக் மேப் மெத்தட்லயும் நீங்க சால்வ் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈக்குவலா வரும். அந்த ஈக்குவேஷனை எடுத்து படமா வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் பார்ட்ல ஓரளவுக்கு ஐடியா இருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ. ஸோ இது வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோம்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.